சரி கேஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டியாளுக்கு விடாம நம்ம முத்துவும் மீனாவே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம முத்து சிட்டியை பிடிச்சி அடிச்சிருப்பாங்க. அதனால அவனை ஏதாச்சும் பண்ணணும், கொலை கூட பண்ணணும் அப்படின்றதுக்காக பின்னாடி கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா முத்து லாஸ்ட் 1 செகண்ட்ல தப்பிச்சிடுறாங்க, முத்துவும் மீனாவும். ஆனா அது போக நம்ம மீனாவோட தம்பி அங்க ஒரு சின்ன பொட்டிக்கல்ல நிற்பாரு. அதை விட்டு பார்த்த உடனே நம்ம சிட்டியாளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட போய் வம்பிழுப்பாங்க. வம்பிழுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்ல போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணி இருக்காங்களே, ரோகிணி வந்து சிட்டி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம முத்துவோட ஃபோனில் ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அதை லீக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அந்த ஃபோன் கிடச்சதுன்னா அந்த ஃபுட்டேஜ் நான் என்னால் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு சிட்டி சொல்கிற, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஆகிறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து ஏதோ தனி குடிக்கிறதுக்கு ஒரு ஓரமாக போயிட்டு வரப்பல அப்போ பார்த்து நம்ம ரோகிணி சும்மா இல்லாமல் அவர் பெட்ரூம் பக்கத்தில் போகிற பார்த்து முத்து உடனே அந்த சமயத்தில் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பியூட்டி பார்லர் நம்ம பெட்ரூம் பக்கத்தில் போயிட்டு வரா, என்ன ஃபோனை அடிக்கடி ஊற்று பார்த்துட்டு இருக்கிறா, அப்போ அந்த ஃபோனில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.